உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலம் 4ஆம் வாரம் புதன். முதல் புற இனத்து திரு அவையால் அந்தியோக்கிய திரு அவையின் தரம் எத்தகையதாக இருந்தது என்பதை பற்றிய விளக்கமே இன்றைய வாசகம். அங்கே இறைவாக்கினரும் போதகர்களும் இருந்தனர். திருத்தூதர் பணி 13:1. இவர்களின் பெயர் பட்டியலும் தரப்பட்டுள்ளது. ஆதி திரு அவையில் தலைமை ஏற்றவர்கள் இயேசுவின் சீடர்களான 12 திருத்தூதர்களே. அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்கள் தூய ஆவியின் கொடையை பெற்ற இறைவாக்கினர்களும் போதகர்களும் ஆவர். 1 கொரிந்தியர் 12:28. திரு அவையின் ஞான வளர்ச்சியில் இறைவாக்கு உரைத்தல் வரம் மிக மிக தேவை. இறைவாக்கு உரைத்தல் என்றால் இறைவன் சார்பாக பேசுதல், அறிவுரை வழங்குதல், ஆறுதல் தருதல், கடவுளின் வார்த்தையை விளக்குதல் என்பது பொருள். பின்னால் நிகழப்போவதை முன்னால் அறிவிக்கும் வரத்தையும் சில இறைவாக்கினர் பெற்றிருந்தனர். திருத்துதர் பணி 11:7-28. போதகர்கள் குறிப்பாக நற்செய்தியை புற இனத்தாருக்கு அறிவிக்கும் பணியை செய்தவர்களே. போதிக்கும் பணியை இயேசுவே வலியுறுத்தியுள்ளார். மார்க்கு 3:13, திருத்துதர் பணி 1:8. இவ்வாறு இறைவாக்கு பணியும் போதனை பணியும் கொண்டு விளங்கிய அந்தோக்கிய திரு அவை இன்றைய தல திரு அவைகளுக்கு ஒரு சிறந்த மாதிரி. நோன்பு, ஜெபம் போன்ற பக்தி முயற்சிகள் ஒரு சபையின் அருள் வாழ்வுக்கு சிறந்த சான்றுகள். நோன்பு என்பது உணவை குறைத்து உடலை வருத்துவது. பாவங்களுக்கு பரிகாரமாக பழைய ஏற்பாட்டில் நோன்பு மேற்கொள்ளப்பட்டு கடவுளின் மன்னிப்பை பெற்று தந்தது. யோனா 3:1-10. கிறிஸ்து தன் மீட்பு பணியை துவக்குவதற்கு முன்பு 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்தார். மத்தேயு 4:2. ஆனால் பழைய ஏற்பாட்டு யூதர்கள் கோணி துணி உடுத்துதல், சாம்பல் பூசிக்கொள்ளுதல், புலம்புதல் ஆகியவற்றையும் நோன்புடன் இணைத்து அதை ஒரு வெளிச்சடங்காகவே மாற்றினார்கள். 1 சாமுவேல் 31:13, 2 சாமுவேல் 1:2, 3:35. நோன்பில் எந்த வெளிவேடமும் இருத்தலாகாது என்று இயேசு எச்சரித்துள்ளார். மத்தேயு 5:16-18. நமது நோன்பை பிறரை மன்னித்ததில் அடங்க வேண்டும். உண்ணாது நோற்பார் பெரியர், பிறர் சொல்லும் இன்னச் சொல் நோற்பாரின்பின். குறள். இறைவனை விழித்தல், அவரை புகழ்தல், அவரது நன்மைகளை நினைத்தல், அவரிடம் வரம் கேட்டல் போன்றவை அனைத்தும் விவிலியத்தில் ஜெபமாகும். ஆனால் ஜெப முயற்சிகளிலும் பல முறை வெளிவேடம் புகுந்து ஜெபத்தின் தன்மையையே குறைத்துள்ளது. இதைத்தான் இயேசுவும் எச்சரித்துள்ளார். நமது வாழ்வில் நோன்பும் ஜெபமும் பெறும் இடம் யாது? பவுலடியாரையும் பர்னபாவையும் கடவுள் தன் பணிக்காக தேர்ந்தெடுத்து கொண்ட பிறகு அந்தியோக்கிய திரு அவையின் தலைவர்கள் நோன்பிருந்து ஜெபம் செய்து அவ்விருவர் மீதும் கைகளை விரித்து அவர்களை வழி அனுப்பினர். திருத்துதர் பணி 13:3 என வாசிக்கிறோம். கைகளை விரித்தல் தொன்று தொட்டு திரு அவையில் வழங்கி வரும் அர்ச்சிப்பு சடங்கை குறிக்கிறது. ஏன் பழைய ஏற்பாட்டிலேயே கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட லேவியர் மீது
அனைத்து இஸ்ராயல் சட்டமும் அனைத்து இஸ்ராயல் கூட்டமும் கைகளை விரித்து அவர்களை திருப்பணிக்கு அர்ச்சித்துள்ளார்கள். எண்ணிக்கை நூல் 8:10. மோயிசனும் யோசுவாவும் இவ்வாறு தான் அர்ச்சிக்கப்பட்டனர். எண்ணாகமம் 27:18-23, இணைச்சட்டம் 34:9. முதல் நூற்றாண்டு திரு அவையிலும் கைவிரிப்பு சடங்கு பயன்படுத்தப்பட்டது. திருத்துதர் பணி 6:6, 13:3, 14:23. புதிய ஏற்பாட்டில் கைவிரிப்பு சடங்கு ஆவியின் அருளை தரும் ஒரு வெளி அடையாளமாக கருதப்பட்டது. 1 தீமோத்தேயு 4:12, 2 தீமோத்தேயு 5:22, திருப்பாடல் 8:17, 18, 19:6. இந்த கருத்தில்தான் இன்றும் திரு அவையில் திருப்பணியாளர்கள் மீது கரங்கள் விரிக்கப்படுகின்றன. அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அர்ச்சிக்கப்படுகிறார்கள். அவர்கள் பால் நமது ஈடுபாடு என்ன? நற்செய்தி யோவான் இயல் 12, இறைவாக்கியங்கள் 44 முதல் 50 முடிய. இயேசுவின் போதனைகள் யூதர் பலருக்கு இடரலாய் இருந்தன. வேறு சிலரோ அவரிலே நம்பிக்கை வைத்தனர். 12:42. இயேசு இவர்களுக்கு கூறும் அறிவுரை இன்றைய நற்செய்தி வாசகம். இந்த வாசகத்தோடு இயேசு பொதுவாக மக்களுக்கு கொடுத்த போதனைகள் முடிவு பெறுகின்றன. இனி 13ஆம் இயல் முதல் இயேசு தம் சீடர்களுக்கு மட்டுமே போதிப்பார், அறிவுரை கூறுவார். இயேசு மீட்பர். தந்தை இயேசுவை இவ்வுலகிற்கு அனுப்பியது இவ்வுலகை மீட்கவே. கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். தன் மகனை உலகிற்கு அனுப்பியது அவர் வழியாக உலகம் மீட்பு பெறவே. 3:17. இயேசுவும் உலகை மீட்கவே நான் வந்தேன். 12:47 என்பார். இயேசு எபிரேய மொழியில் யோசுவா என்னும் பெயருக்கு பொருள் கடவுளின் மீட்பு என்பதேயாகும். மத்தேயு 1:21. எனவே தான் இயேசுவே தாம் உலகிற்கு தண்டனை தீர்ப்பிட வரவில்லை என்பார். 12:47. அதே வேளையில் கடவுளின் தண்டனை தீர்ப்பை பெறுவோரும் உளர். இது எவ்வாறெனில், இயேசுவின் படிப்பினைகள் மதிப்பீடுகளை பின்பற்றாதோர் தாங்களே தங்கள் மீது தண்டனையை வரவழைக்கின்றனர். 12:48. இயேசு இவ்வாறு நம்மேல் தரும் தண்டனையை ஏற்கிறார். இம்முறையிலே அவர் தண்டனை தீர்ப்பிடுவதாக கூறலாம். எனினும் இயேசு அன்பு கடவுளின் வெளிப்பாடு. எனவே மீட்பளிக்கும் கடவுள் என்பதை உணர்ந்து அவரிடம் அண்டி வருவோம். இயேசு கடவுளே, பாவி என்மேல் இரக்கமாயிரும் என வேண்டுவோம். கடையனேனை கருணையினால் கலந்தாட்கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய். மறுத்தனன் யான் உன் அருள் அறியாமையில் என் மணியே, வெறுத்தனை நீ விட்டிடுதி கண்டாய். வினையின் தொகுதி ஒருத்து என்னை ஆண்டு கொள் என்று வேண்டுவோம். இயேசு ஒளி. வார்த்தையான ஒளி 1:8. பழைய ஏற்பாட்டில் இணைச்சட்டம், இறைவார்த்தை, இறைஞானம் ஒளியாக கருதப்பட்டது. ஏனெனில் இவை மக்களை கடவுளிடம் இட்டு சென்றன. திருப்பா 118, 105, பழமொழி 4:18, 19, 6:23, ரோமையர் 2:15. இப்போதோ
இயேசு தாமே ஒளி என்பார். நான் உலகின் ஒளி 8:12. நான் ஒளியில் நடப்பது என்பது இருளை அகற்றுவது, இருளில் அகப்பட்டு விடாதபடி நம்மை காத்து கொள்வது. 12:35-45 ஆகும். நம்மிடமிருந்து பாவ இருளை அகற்ற ஒரே வழி இயேசுவாகிய ஒளியை ஏற்று நாமே அவரின் ஒளிப்பிழம்பாக மாறுவது. அனைவருக்கும் ஒளி தர வேண்டும். 5:15 என்றும் கட்டளை இடுகிறார். பிறரது வாழ்வில் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி கொணர நாம் உழைக்கும்போது தான் நாம் அனைவரும் ஒளி தர முடியும். ஒளியான இயேசுவின் ஒளி சிதறல்களாக வாழ்வோமா? இயேசுவும் தந்தையும். கடவுளின் அன்பு வெளிப்படுவது இயேசுவில். தந்தை செய்வதையே சொல்வதையே இயேசும் செய்கிறார். 12:50. நாமும் கடவுளின் பிள்ளைகள் என்ற முறையில் வாழ வேண்டுமாயின் தந்தையின் விருப்பத்தை செய்ய வேண்டும். தந்தை விரும்புவதோ மக்களின் மீட்பு. 3:16-17. பிறரின் இவ்வுலக நல்வாழ்வுக்காக உழைக்கும்போது பிறரது மீட்புக்காகவும் உழைக்கிறோம் என்பதை உணர்வோமா? அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிடு என்று அவரிடமே வேண்டுவோம். இப்போது நாமும் இயேசுவைப் போல தந்தையை பின்பற்றுவோர் ஆவோம். ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.